ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேக் குக் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே கசமுசா உள்ள ஒன் ஷாட் தான். கொஞ்சம் டியூரேஷன் தாண்டா வரும், பிகாஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. நெக்ஸ்ட் லவ் ஷாட் மாதிரி கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லை, அது இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டாப் ஜேகே, பாட்டம் தயம். ஸோ டேக்கு கூட நிறைய ரியல் மூமெண்ட்ஸ் நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இன்ஸ்டா பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை போகலாம், டு பி ஃப்ரேங்க். எஸ், நான் நோட் பண்ணி வச்சுட்டு டேக்கு கூட ரியல் மூமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்தமாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைப்பு, இந்த கமெண்ட்லாம் அதெல்லாம் கேட்காமே கொடுத்துருவீங்க, லைக்லாம். இப்போலாம் வியூஸும் அடி வாங்குது, கமெண்ட் ஓகே, அந்த லைக்கும் அந்தளவு வர்றதில்ல. ஸோ என்ன ஏதுன்னு எனக்கும் தெரில. புரியுது, நீங்கள் வேறு மாதிரியான டார்க்கான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். சரி, ஓகே. ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, டேக்குக்கு 2 பேரும் ஒரு 5 இயர்ஸாக அப்படியே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது மட்டும் போதும். ஸோ அப்போ 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இட்ஸ் வின்டர், அப்படியே பனியெல்லாம் பொழிஞ்சிட்ருக்கு. தயங்க அப்படியே என்னோட ஹூடியை மாட்டிட்டு அந்த பனியில் அப்படியே ஸ்னோபால் விளையாண்டுட்டு இருக்கான் ஜேகே கூட சேர்ந்து. ஜேகே, அடிக்காத தயம், எங்கே போகிறேன், இங்கே வா அப்படின்னு ட்ரெஸ்ஸுக்குள்ளெலாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். ஜேகே, நம்ம ஸ்னோபால் விளையாடலாம். ஏய், எங்கே வா, ஏன் நல்லா ஸ்னோபால் மாதிரி தான் இருக்க, ஒன்றையே பிடிச்சி விளையாடலாம். இதில் என்ன ஸ்னோபாலு? ஜேகே வேணா, சொல்லிட்டேன் வேணா ஜேகே. அப்புறம் வேணா, அப்புறம் வேணும், இப்போயும் வேணும், வா. நான் வரமாட்டேனே அப்படின்னு அவனும் அப்படியே ஓடிடுறான். ஸோ தயாங்க அப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி சைல்டிஷ். ஸோ தயாங்கும் ஜேகேக்கும் கிட்டத்தட்ட 10 years ஆஃப் ஏஜ் கேப். ஜேகேக்கு 30, தயாங் ஜஸ்ட் 20 தான். குழந்த மாதிரி எப்படி ஓடிட்டு இருக்கான் பாரு. ஏய் தயாங்கா, குழந்த பையலே, இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறோம். ஆனால் உன்னோட 80th பர்த்டே மறக்க முடியாத ஒரு பர்த்டே. ஏன்னா கரெக்டாக 12 மணி அடிக்குது, உனக்கு 18 வயசு ஆகுது. எஸ், நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். நீயும் நானும் ஒன்றா இருந்தோம். நான் உனக்குள்ளே வந்தேன், அப்பா என்ன டைட்டு, அப்படியே உள்ள திணிக்கும் போதே கதற. அப்புறமா பார்த்து பயந்து ஓடிடுறது. ஜேகே வலிக்குது அப்படின்னு குழந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிடுறது. நீ அகைன் உன்னை டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன்டா, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. செக கடையில் முடிச்சு விட்டுறேன், என் கையில் மாட்ட மாட்டுற. காலேஜ் போகிறனால நான் வேலைக்கு போய்ட்டா, நீ காலேஜ் போய்ட்டா, டைமிங் செட் ஆக மாட்டுது. ஏதோ லீவ் டைம் எதுனாலும் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்பையும் என்கிட்ட இருந்து மாட்டாமல் ஓடிடுறல. நான் கண்டிப்பாக மாட்ட வைப்பேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு அப்படியே அது குளிர்காலங்கிறனால ஹவுஸோட ஹீட்டர்லாம் ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ ஹவுஸே ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக இருக்கு. அப்போது ஜேகே தயங்க பார்க்குறான். தயம் வேணும்னே அவன் மேலே போட்டிருக்குது அப்படியே கழட்டிட்டு உடம்பு ஃபுல்லாக அவனோட கையை வச்சு தடவுறான். ஜேகே எதுக்கிட்ட அவனுக்கு கீழே தூக்குது. 2 தடவை கையடிச்சு எப்படி அப்படின்னு தூக்குறான் பாரு. அடங்கவே மாட்டான். அடங்குடாடி, இப்போ தயம் கிடைக்க மாட்டான். அவன் வேணும்னா டீஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் தம்பி அடங்க. அப்போது ஒரு மாதிரி தயம் உதடெல்லாம் கடிச்சிட்டு அப்படியே இந்த பூனைக்குட்டி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு, ஐ மீன் மெய்டோட காஸ்டியூம் போட்டுட்டு அப்படியே தவந்து வருவாங்கல்ல, அது மாதிரி அவன் காஸ்டியூம்லாம் போடல, பட் மேலே உள்ளதை மட்டும் கழட்டி போட்டுட்டு அப்படியே கீழே மட்டும் போட்டுட்டு வர்றான். அந்த தரையில் அப்படியே கிரால் பண்ணி ஊந்து வரும்போது அப்படியே ஒரு மாதிரி மயக்கிற மாதிரி பார்வையில் ஜேகேவை பார்க்குறான். அப்படியே முதலெல்லாம் கடிச்சிட்டு ஜேகே மயக்கிறான். சூடேற்று விடுவான், சூடேற்று மூடேற்று எல்லாம் விடுவான். ஆனால் அவங்களுக்குள்ள விடுறதுக்கு மட்டும் விட மாட்டான். கிட்ட பெருசாக இருக்கு, வலிக்குதுங்கிறான். ஆனால் ஜெயே பார்க்காத அப்படின்னு ஜேகே அவன் மேலே உள்ளதை கழட்டி போட்டுட்டு
அவனோட அந்த எக்ஸசைஸ் பண்ண அந்த உடம்பெல்லாம் காட்டிட்டு அப்படியே அந்த சைட் திரும்பி உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கான். பூ, என்ன அட்டென்ஷன் எல்லாம் நம்ம பக்கம் இருக்க மாட்டுது, இப்போ அட்டென்ஷன் எல்லாம் என் பக்கம் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு திராட்சை இருக்கு அந்த டேபிள் மேலே. அந்த திராட்சை அப்படியே எடுத்துட்டு அப்படியே அவனோட வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்கிறான். அந்த சாரெல்லாம் தயோட கழுத்து வழியாக போயிட்டு அப்படியே என்னோட நெஞ்சு சைடெலாம் படுது. ஜெயிக்கலாம் முடியல. தயம் சொர்க்கமாக போக வச்சிடாதரா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. 2 தடவை தான் முழுசா போல, இப்போ 3வது தடவை பண்ணணும் விட மாட்டேன். இப்படி எப்படியே வச்சு செய்வோம். அந்த அளவு என்கிட்ட இருக்கு, நல்லா சேமித்து வச்சிருக்கா. உனக்குள்ளே இறங்குறதுக்காகவே சூடாக இறங்கும் நான். அப்போ தயாகும் என்னமோ நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கிறான். ஸோ அந்த டேபிள் மேலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுலில் இருக்குது, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரியில். அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு அவனோட உதட பக்கத்தில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்ட்ராபெரியை வச்சு நல்லா ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் போடுற மாதிரி போட்டுட்டு அதையும் அதை அப்படியே கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு வாயில் புழிஞ்சு விடுறான். அதனோட சாரும் அப்படியே ஓடிட்டுருக்கு. மறுபடியும் தவழ்ந்து போயிட்டு ஜேகே முன்னாடி அப்படியே அவனோட அந்த ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் பட்டுச்சுல, அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் அப்படியே வேணும்னே நாக்கு வச்சு ஒரு மாதிரி நல்லா சப்பிட்டு இருக்கான். இப்போ அந்த சத்தம் அப்படியே ஜேகேக்கு கேட்குது. ஜேகே, இதுக்கு மேலே முடியாது, அவனே அப்படியே வர்றான், இவனை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு ஜேகேவும் இவன் நேரம் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருப்பான்ல சோஃபாவில். இப்போ கால் 2ஐயும் நல்லா வெறிக்கிறான். அவனுக்கு அந்த இடத்துல அப்படியே தெரியுது ஒரு மாதிரி தூக்குன மாதிரி. அப்போ தயாங்கும் பார்த்துட்டு ஜேகே சாக்ஸ் போட்டுப்பான். அது ஒரு மாதிரி சில் கிளைமேட்னால அந்த சாக்ஸ்லேருந்து அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூசுற மாதிரி எடுத்து போயிட்டு அந்த இடத்துல வச்சு ஒரு மாதிரி அவனுக்கு செகம் கொடுக்குறான். ஜேகே மேலெல்லாம் முடியல. தயம், தயாங்க என்ன பண்ணிட்டுருக்கா? தயாங்கனால முடியலடா, என்ன பண்ணிட்டுருக்க தயம்? இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீயே வந்து உட்காந்துரு. ஜேகே, இப்போ நான் உனக்கு வேணுமா? இப்போ உன்னோட ஃபுல் அட்டென்ஷனும் என் மேலே இருக்கா ஜேகே அப்படின்னு அவங்க போட்டு நல்லா ஒரு மாதிரி பண்ணுறான். ஜேகே வரல முடியல, அவனும் ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துட்டே இருக்கான். இப்போ தயாங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். தயாங்கெலாம் அப்படியே படப்படன்னு ஆகிட்டு அப்படியே மொத்தம் கொடுக்க வர மாதிரி வந்துட்டு அப்படியே ஓடிடுறான். தயாங், இதுக்கு மேலே உனக்கு தைரியம் இல்லைடா, வேணா ஓடிடு அப்படின்னு போட்டு பூட்டிக்கிறான் கதவை. ஜேகே வர முடியல. ஜேகே, இதுக்கு தான் சொன்னேன், அவனை நம்பாத சரியான ஃப்ராடுன்னு. நான் பார்த்தல, என்ன மாதிரி ஆக்கிட்டு போயிட்டான், எனக்கு வலிக்குதுடா. தயம் தயம் ப்ளீஸ் வந்துடு தயம். நான் வரமாட்டேன் ஜேகே, வரமாட்டேனே. தயம் ப்ளீஸ் ப்ளீஸ் தயம் வந்துரு ப்ளீஸ், ஐ பெக் யூ, வா வந்து உட்காந்து ஷமால ஏதாச்சும் பண்ணு வா அப்படின்னு. அவன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கனால அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். அப்போ தயம் பார்க்குறான், இப்போ போனோன்னா அவ்வளோதான் தயம், ஏதோ ஆசை ஏற்றி விட்டுட்ட ஆனால் அப்படின்னு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒத்து பார்க்குறான். வரமாட்டான், எனக்கு நல்லா தெரியும் தயங்க வரவே மாட்டான் அப்படின்னு ஜேகே அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் கழட்டிட்டு ஹாலில் நிற்கிறான். அந்த டிவியோட வெளிச்சம் மட்டும்தான், கர்டன்ஸ் எல்லாம் அப்படியே மூடி தான் இருக்கு. அப்படியே கையை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே நல்லா பண்ணுறான். அவனுக்கு அவனே சொல்லப்போனால் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சுகமாக இருக்குது. ஸோ தயம் இப்படி பண்ணி விட்டான்ல, அதனாலே அவனால் முடியல. இப்போ அது எல்லாத்தையும் அப்படியே வெளியாக்குனாதான் அவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். அப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது தயங்கும் அப்படியே கதவை திறந்து பார்க்குறான். ஜேகேவோட அந்த ஒரு மாதிரி ஸ்டிஃபான அந்த உருவம் அப்படியே ஒரு மாதிரி காலை விரிச்சிட்டு கையையும் பார்த்தா அங்கே இருக்கு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கான். தயாங்கலாம் அவனுக்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல கூசுது. தயாங், உனக்கும் அங்கே கூசுதுல, நீ போயிட்டு ஜேகே மேலே உட்காந்துறியா? என்னால் முடியாதே, வலிக்குமே. நான் சின்ன பையா, அவ என் டேடி மாதிரி. டேடி, என்னால் முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வரேன்
என்னால் முடியாது டாடி, எனக்கு தெரியுது நீ பெக் பண்ணுறேன்னு, ஆனால் சத்தியமாக என்னால் முடியாது அப்படின்னு ஜேகேவோட அந்த இடத்தையும் அவன் பண்ணுறதையும் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக பார்த்துட்டே இருக்கான். கண்ணச்சமிட்டாம அவனுக்கு அப்படியே என்னென்னமோ ஆகுது. அவனோட கை வச்சு அவனோட உடம்ப அவனே தடவிட்டு அப்படியே என்னென்னமோ பண்ணுறான். அட்லாஸ்ட் ஜேகேக்கும் இப்படியே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தயங்க அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணுறான். இங்க பாரு பாய், டார்லிங், எங்க பாரு, யார் வம்புக்கு போனாலும் என்கிட்ட சொன்னோம், போனோமா படித்தோமான்றீங்கணும், வம்பு தும்புக்கு வந்தால் விடக்கூடாது. எனக்கு தெரியுமே. எல்லாம் தெரியும் உனக்கு. குழந்த, சரியான குழந்தை இது அப்படின்னு அனுப்பி விடுறான். அப்போ போயிட்டுருக்கான் தயம். பின்னாடி பார்த்தா அவனோட அந்த ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஆடிட்டே போகுது. ஜேகே பார்த்துட்டு காலங்காத்தால எச்சுக்கிறாப்பா. என்ன பின்னாடிட்டா உனக்கு பிடிச்சி நசுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அப்படியே பிடிச்ச செம்ம பண்ணணும்னு தோணுது. நடக்கவே விடக்கூடாது, இதுவே நான் பண்ணேன் அப்படின்னு நடந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு செமையாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்போது தயங்க அப்படியே பார்த்துட்டு என்ன நான் வேணும் அப்படின்னு அந்த நடுவரில் காட்டிட்டு அப்படியே போகிறான். இதெல்லாம் நல்லா காட்ட தெரியும், ஆனால் காட்ட வேண்டியதை காட்டிட்டு வந்து உட்கார மாட்டான். தயம், இன்னும் ஒரு வாரம் தான் டைம், இவ்வளோ நாள் வர பொறுத்துட்டேன், சத்தியமாக அப்போ பொறுக்க முடியாது. இது நீ பண்ண பத்தியா, ஆனால் அப்படியே கேட் ட்ரெஸ் போட்டு உன இந்த மாதிரியே வைக்கணும், வச்சுட்டு என்னென்னமோ பண்ணும் அப்படின்னு ஜேகே அப்படியே நேராக வண்டியை வந்து ட்ரெஸ் ஷாப்புக்கு விடுறான். அங்கே பார்த்தா ஒரு கப்பல்ஸ், சுகா, எனக்கு நீ இதை வாங்கியே தரமாட்டுற, போ, நான் கூட டூடு. ஓபோ, என்ன டூடுலாம் போட்டா நான் வாங்கி தருவேன், வாங்க. போ சுகா, நான் கூட டூடு. இங்கே பாரு ஜம்மன், என் சொல்லணும்ல, அடம் பிடிக்கக்கூடாது, இங்கே வா. எனக்கு இந்த டோரிமான் போட்டு தான் வேணும். 18 வயசாகுது, என்னமோ அடம் பிடிக்கிற. டோரிமான் தான் வேணுமா? எனக்கு அதுதான் வேணும். அப்போது அதை போட்டேன்னு வச்சுக்கோயா, இதெல்லாம் வந்து தூங்க விட மாட்டேனே. அது இல்லை நீயே மினியானே எடுத்து கொடு. இல்லை டோரிமான் தான் வேணும். நீ சொல்கிறது நான் கேட்டேன்ல, அப்போது நான் சொல்கிறதே நீ கேட்கணும் என்ன அப்படின்னு காது பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். ஜிம்மனுக்குலாம் வெக்கத்தில் அப்படியே முகமெல்லாம் செவந்துருது. அப்போ இதை ஜெயிக்க பார்க்குறான். கியூட் கப்பல்ஸில் சென்னை தயாங்கை மாதிரி அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். கேட் ட்ரெஸ், மெய்ட் ட்ரெஸ் எந்த இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எடுத்து பார்க்குறான். அது ஒரு மெய்டுக்கான ஒரு ட்ரெஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு. அப்புறம் கழுத்தில் ஒரு பேண்டு வருமே, அதில் கூட லைட்டாக ஒரு மாதிரி மணி தூங்குமே, அதான் அது எங்கே இருக்கு அப்படின்னு அதையே தேடிட்டே இருக்கான். ஃபைனலாக அப்படியே எடுத்துடுறான். அப்போ தயாக்கும் அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். தயாவுக்கு அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படியே தயம், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி வந்து என்ன? ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியா? ஐயோ, ஜேகே விடுவான் தான், ஆனால் நானும் கூட வருவேன், ஆட்டம் போடுவானே, என்னை தனியாகவே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு விட மாட்டான். இல்லை மார்ட்டின், நான் வரல. தயம், நீ வரணும்டா, கிளாஸோட எல்லாரும் போகிறோம், நீயும் வந்தால் நல்லாயிருக்கும், ப்ளீஸ் தயம். சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அப்புறம் ஜேகே கரெக்டாக அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பெல் போட வர்றான். சுகா பார்த்துட்டு என்ன ப்ரோ? அதுவா? என்ன ப்ரோ, டோரிமானா? உங்களுக்கு இன்னைக்கு தரமான செய்கை போல். ஆமாம் ப்ரோ, உங்களுக்குமா? செய்கை செய்கிறதுக்கான டேட்டுக்கு காத்துட்ருக்கேன் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சுகாவுக்கு சொல்கிறான். சுகாவும் திருப்பிட்டு ஜேகேக்கு ப்ரோ உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அப்படி சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போது வீட்டுக்கு ஜேகே வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ தயா வந்ததுமே ஓடி போயிட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். டேடி, எங்க பாரு பேபின்னு கூப்பிடு, டேடின்னு கூப்பிட வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் கூப்பிடணும், எப்பயுமே டேடின்னு கூப்பிடக்கூடாது. டேடின்னு கூப்பிடுறேன்னா ஏதோ ஐஸ் வைக்கிறதுக்கு தான் கூப்பிடுற. என்ன வேணும்?
கண்டுபிடிச்சிட்டானே. அண்ட் ஜேகே அப்படின்னு ஜேகேயோட மடியில் உட்காந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே இருக்கு, பார்ட்டி போகணும். பார்ட்டி அலோவ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, படிக்கிற வரைக்கும். எஸ் யூ ஆர் 18, பட் தனியாக போகிறதுக்கு என்றைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன். தெரியும், நான் என் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டேன். அவங்க உன்னையும் கூட்டிகிட்டு வர்றதுல நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. எப்போ பார்ட்டி? நாளைக்கு ஈவினிங் 6 to 12. நாளைக்கு ஈவினிங் 6 to 12னா எப்படி எப்படி நாளைக்கு வந்து காலேஜ் போவேன்? நான் போய்க்குவேன் ஜேகே, ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க, நான் மட்டும் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கான். இப்போ ஜேகே எடுத்து செக் பண்ணுறான். லொகேஷன் சொல்ல. எஸ், அந்த அந்த நைட் கிளப் தான். நைட் கிளப்பு ஜேகே, எனக்கு தெரியும். அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கெலாம் வந்துடலாம். ஐயோ ஷோர்? ஷோர். இங்கே பாரு பேபி, அதுக்கப்புறம் லேட் பண்ணானா டென்ஷன் ஆயிடுவா. இல்லை, கண்டிப்பாக ப்ளீஸ் வேர், நான் லேட் பண்ண மாட்டேன். நீயும் தானே கூட வர. ஜேகே, இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாமா? வேணாம். சரி போ, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கோவமாயிருவேன். அதெல்லாம் கிடையாது, அதையும் தாண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்படியே தயவங்க அப்படியே பார்ட்டி வைப்ல நல்லா ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜேகேம் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கான். பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னதும் பாரு எப்படி ரெடி ஆகிட்டு வர்றது. எல்லா பசங்க கண்ணு இவர் மேலே தான் இருக்கும். ஜேகே, என்ன பேபி, எனக்கு பொசசிவ் ஆகும். அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கல்ல, எனக்கு பொசசிவ் ஆகும். பேபி, நீ தான் வேர்ல்ட்லேயே ஹேண்ட்ஸம். ஆனால் ஒன்றை பக்கத்தில் வச்சுட்டு யாராச்சும் என்ன சைட் அடிப்பாங்களா? ஒன்றை தான் பேபி எல்லாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு தயங்கோட உதட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே கடிச்சு இழுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இங்கேயே எல்லாம் முடிச்சுக்கணும். அவங்க போயிட்டு பேபி லிமிட்டாக குடிக்கணும். குடிப்பா கொஞ்சமா, நானும் லிமிட்டாக தான் குடிப்பேன், ப்ராமிஸ். நானும் ப்ராமிஸ் அப்படின்னு 2 பேரும் சத்தியெல்லாம் போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ நைட் கிளப்பில் ஒரு 7 to 8 மணி வரை நல்லா தான் போகுது. 8 மணிக்கு மேலே ஜேகே அந்த பார் கவுண்டரில் உட்காந்துட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கான். இங்கே தயவங்க அப்படியே கையில் கிளாஸை வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஆடிட்டு லைட்டாக கொடுக்குறான். இப்போ ஜேகேயோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே தயவங்க மேலே தான். அவனை வச்சக்கான வாங்காமல் அப்படியே அவள் ஆடுறது, அவன் முடி அசைகிறது, அவனோட ஸ்மைலு, அவனோட கண்ணு உதடுன்னு அப்படியே ஒன்றும் இடாமல் இன்ச் பை இன்ச்சாக ரசிச்சிட்டு இருக்கான். பா எப்படி இருக்கான் பாரு, எப்படி த ரியல் கேட், பூனைக்குட்டி மாதிரியே இருக்கான் இதுக்கு அப்படின்னு பக்கத்தில் போகிறான். லைட்டாக போதே ஆகுது. இப்போ தயங்கோட இடுப்பை நல்லா பக்கத்தில் பிடிச்சிட்டு, தயம் என்ன போகலாமா? செக் ப்ளீஸ், இன்னும் 2 ரவுண்ட் முடிஞ்சதோ நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அவனும் குடிச்சிட்டே இருக்கான். 2 பேரும் சத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஜேகேவும் தயம் கூட சர்ஸ் பண்ணி குடிச்சிட்டே இருக்கான். இப்படி குடிக்க ஓரளவு ஸ்டெடியாக இருக்காலும் குடிச்சிடுறாங்க. ஜேகே, இதுக்கு மேலே முடியாது. இப்போ தயம் அப்படி திரும்பி பார்த்தா 2 கப்பல்ஸ் அப்படியே எதுவுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே, எங்கே இருக்க மேபி இங்கே வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜேகே ஓரளவு ஸ்டெடியாக தான் இருக்கான் ட்ரைவ் பண்ணுற அளவு. ஸோ கார் ட்ரைவ் பண்ணி எப்படி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ தயாங்க லைட்டாக ஒரு மாதிரி கேராக தான் இருந்தான். இப்போ ஓரளவு ஸ்டேக்கில் லைட்டாக அப்படியே வாட்டர் குடிச்சிட்டு இருக்கான். அந்த வாட்டரோட தண்ணி அப்படியே சிந்திடுது. ஃபோமில் வாட்டர் எடுத்து கொடுக்கும்போது தான் சிந்தும். அப்படின்னு கீழே பார்த்தா ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி ஒன்று இருக்கு. என்னது இது? ஏதோ சர்ப்ரைஸ்ன்னா இது தானா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, எஸ் சார் பர்ச்சேஸ் பண்ணார்ல அந்த ஒரு ட்ரெஸ் தான். இதை போய் எடுக்கிறான். ஓ, ஆசையாக இருக்கா? இப்போ எனக்கும் இருக்கு. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சத்தம் என் காதில் வந்து கேட்டுச்சு. ஆனால் அப்போ நீ ஏக்கமாக என்ன பார்த்த? எனக்கு தெரியும் ஜேகே அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அந்த ஹெட்பேண்ட் மாதிரிலாம் இருக்கும்ல பூனை குட்டி காது வச்சது, அதெல்லாம் போட்டுட்டு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறான்.
ஜேகே தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அவனோட ஷர்ட்லேயே ஊற்றிட்டு வச்சக்க நான் வாங்காமல் தயங்கே பார்த்துட்டு இருக்கான். தயம் எடுத்துட்டியா என் ட்ரெஸ்ஸா? எடுத்துட்டேன். இப்போ மியாவ் ஜேகே கிட்ட வரும். மியாவ் மியாவ் அப்படின்னு அப்படியே பூனை குட்டி மாதிரியே சத்தம் போட்டுட்டு தரம் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி நடந்து வர்றான். பூனைக்குட்டி எப்படி நடக்குமோ கேட் வாக் மாதிரி அப்படியே அவனை தரம் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு ஜேகே அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவனோட காலில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முத்தம் கொடுத்துட்டு போகிறான். ஜேகே வாழ முடியல. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் அப்படியே தயாங்க போட்டுட்டு பூனைக்குட்டிக்க நான் பண்ணிடலாமா? ஜேகே 2 பேரும் குடிச்சிருக்கனால தான் சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் கழட்டிட்டு ஐயோ எனக்கு கழட்டெல்லாம் போகிறோமல்ல டென் கீழே விழுத மட்டும் அப்படி லைட்டாக நகட்டிட்டு உட்காரு ஜேகே உட்காருண்ணா அப்படின்னு அவனோட கழட்டிட்டு தயாங்கோடதையும் அப்படியே உட்கார வைக்கிறான். தயாங்கெல்லாம் முடியல. ஜேகேயோட பின்மாண்டையை பிடிச்சிக்கிறான். நல்லா அவனும் கோச்சு எழுந்திருக்கிறான். அவனாலையும் வலியோ தாங்க முடியல. அட் த சேம் டைம் சந்தோஷத்தையும் தாங்க முடியல. ஜேகேவும் போட்டு நல்லா அமர்த்திட்டு இருக்கான். ஜேகேயோட சத்தமோ தயாங்கோட சத்தமோ அந்த அந்த ஹால் ஃபுல்லாக அப்படியே ஒழிச்சிட்டே இருக்கு. இப்போ தயாங்கும் ஜேகேவும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. அப்போது தயாங்க அப்படியே ஒரு மாதிரி குனியும் சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே என்ன பண்ணுற? என்னால் முடியலையா? குடிச்சிருக்கும் போதே அப்படின்னா குடிக்காம வந்தானா இன்னும் அப்படியே ஸ்டடியாக பண்ணுவா. இப்போ பாரு அப்படின்னு அவனை ஃபுல்லாக அப்படியே திருப்பி படுக்க வச்ச பின்னாடி இருந்து மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த ரூம் ஃபுல்லாமே சூடாக இருந்தது. இப்போ இன்னும் அப்படியே ஹீட்டர் போடாமலே 2 பேரும் சூடாகிட்டாங்க. அப்புறம் என்ன 2 பேருக்கும் அப்படியே விடிய மாறி மாறி நடந்துட்டுருக்கு. ஓகேடா இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ எஸ் இதுக்கே ஒய்டியிலேருந்து என்ன கொடுப்பானுங்களோ தெரியல. அப்படி ஏதாச்சும் கொடுத்தானுங்கன்னா நான் தூக்கி அப்படியே டெலிகிராம் சேனலில் மாற்றி விட்டுறேன் இந்த 1 ஷாட். ஓகேவா? ஓகேடா. ஸோ கண்டிப்பாக ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ போடுறதே நமக்கு டைம் கிடைக்கும் போது தான். எஃபர்ட்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் ஒர்த்தாக இருந்தால் தான் அடுத்து நெக்ஸ்ட் 1 ஷாட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டும் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க. ஓகே ட்ரகீஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய்.